ஃப்ரெண்ட்ஸ், ஐயனார் துணை சீரியலில் இன்னும் எபிசோட்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. வானதி அவங்க அம்மா வீட்டை விட்டுட்டு ஐயனார் வீட்டுக்கு வந்துட யாருக்கும் என்ன முடிவு பண்றதுன்னு தெரியல. பாண்டியும் ஒன்றும் புரியாம வானதியை பீச்சுக்கு கூட்டிட்டு வர்றாரு. அவங்க ஃபேமிலிக்காக சப்போர்ட் பண்ணதை நினைச்சு அவர் ரொம்பவே நெகிழ்ந்து போறாரு. வானதி, எனக்கு உன்னை ரொம்ப ரொம்ப பிடிக்கும்னு சொல்ல வானதி சந்தோஷ கடல்ல மிதக்குறாங்க. பாண்டி, நிஜமாவே நீதான் பேசுறியா? இப்படி எல்லாம் பேசிட்டு கடைசியில பிராங்க்னு சொல்ல மாட்டேல்ல அப்படின்னு வானதி தவிப்போட கேட்க, இல்லங்கிறாரு பாண்டி. நான் நிஜமா தான் சொல்றேன் அப்படின்னு பாண்டி சொல்ல வானதியால சந்தோஷத்தை மறைக்கவே முடியல. வானதி முகத்தையே பார்த்துட்டு இருக்க பாண்டி அழுவுறியான்னு கேட்க லைட்டா அம்முன்னு தலையாட்டுறாங்க. அழுவாத அப்படின்னு பாண்டி சொல்ல, சேச்சா நான் அழல, சந்தோஷத்துல கண்ணீர் வருது அப்படிங்கிற வானதி பாண்டியோட கையை இறுக்கி பிடிச்சி அவரோட தோல்ல சாஞ்சிக்கிறாங்க. பாண்டிய அமைதியா உட்கார்ந்துட்டு இருக்க தோல்ல படுத்து அவரோட முகத்தையே பார்த்துட்டு இருக்க வானதி, அவரு சொன்ன உன்னை எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் வானதி அப்படின்ற வார்த்தைகளையே நினைச்சு பார்த்துட்டு இருக்காங்க. திடீர்னு வானதிக்கு ஒரு சந்தேகம் வந்து நிமிர்ந்து உட்கார்ந்து, நீ நிஜமா தானே சொன்னேன்னு கேக்குறாங்க. நிஜமா தான் சொல்றேன் வானதி, உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு பாண்டியன் சொல்ல பாண்டியன் முகத்தைய சந்தோஷமா பார்த்துட்டு இருக்காங்க. வானதி, நீ எனக்காகவும் என் குடும்பத்துக்காகவும் சண்டை போட்ட, இப்ப வீட்டை விட்டு வந்திருக்க பாரு, உன்னை எப்படி பிடிக்காம போகும்? நிஜமாவே உன் கூட சேர்ந்து வாழணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு பாண்டி சொல்ல, அப்ப என் வீட்டுக்கு திரும்பி அனுப்பிட மாட்டல்ல? திடீர்னு நீ என்னை வீட்டுல இருந்து கூட்டிக்கிட்டு வந்ததும் எங்க என்ன நீ எங்க வீட்லயே கொண்டு போய் விட்டுடுவியோன்னு நான் ரொம்ப பயந்துட்டு இருந்தேன் அப்படின்னு வானதி சொல்ல, இல்ல நான் அப்படியெல்லாம் பண்ண மாட்டேன், நீ என்னை நம்பி வந்திருக்க, உனக்காக நான் எப்பவும் இருப்பேன், நீ என்ன நம்பலான்னு பாண்டியன் சொல்ல, இது போதும் எனக்குன்னு சிரிக்கிறாங்க வானதி. இனிமே அண்ணன் அப்பா அம்மா யார் வேணும்னாலும் வரட்டும், எனக்கு ஒரு கவலையும் இல்லை அப்படின்னு வானதி சந்தோஷமா சொல்ல கலக்கமா யோசிச்சுட்டு இருக்காரு பாண்டி. இல்ல, எல்லாம் சரியா இருந்தும் இப்ப உடனே கல்யாணம் பண்ணிக்க முடியாத சூழ்நிலையில நான் இப்ப இருக்கேன் வானதி அப்படின்னு பாண்டி சொல்ல, யோசனையா அவரை பார்த்துட்டு, என்ன சொல்ற பாண்டின்னு கேக்குறாங்க வானதி. கொஞ்சம் யோசிக்கிற பாண்டி, நான் இப்ப சொன்னதுல எதுலயும் எந்த மாற்றமும் இல்ல, ஆனா இப்ப உடனே உன்னை கல்யாணம் பண்ணிக்க முடியாது வானதி. எங்க வீட்லயும் ஒரு கல்யாணம் நடக்கும்னு நம்பிக்கை இல்லாம தான் இருந்தோம். அப்பதான் சோழன் கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்தான். அதுக்கப்புறம் சேர அண்ணனுக்கு எங்க பொண்ணு பார்க்க போனாலும் என்ன தம்பிக்கு முன்னாடியே நடந்துருச்சு, அண்ணனுக்கு கல்யாணம் ஆகலையான்னு கேட்பாங்க. அந்த கேள்விக்கு என்ன பதில் சொன்னாலும் யாரும் ஏத்துக்கவே இல்ல. ஏற்கனவே அண்ணனுக்கு கல்யாணம் ஆகாததுக்கு பல காரணங்கள் இருந்துச்சு. அதோட சேர்ந்து சோழன் முன்னாடியே கல்யாணம் பண்ணினதும் இன்னொரு காரணம் ஆயிடுச்சு. மறுபடியும் தம்பி நானும் கல்யாணம் பண்ணிக்கிட்டா சேர அண்ணனோட வாழ்க்கையை அதுக்கப்புறம் சரி பண்ணவே முடியாது அப்படின்னு பாண்டி சொல்ல கலக்கமும் சங்கடமுமா பார்த்துட்டு இருக்காங்க வானதி. ரெண்டு தம்பிங்களும் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க, உங்களுக்கு என்ன கல்யாணம் ஆகலன்னு போற பக்கமெல்லாம் கேட்பாங்க. அண்ணனே வெறுத்து போய் எனக்கு கல்யாணமே வேணான்னு சொன்னாலும் சொல்லிடும். இப்பவே கிட்டத்தட்ட அந்த மனநிலையில தான் இருக்கு. முன்னெல்லாம் அண்ணனுக்கு அடிக்கடி மாப்பிள்ளை வேஷம் போட்டு பொண்ணு வீட்டுல கூட்டிட்டு போய் நிறுத்தி ரொம்ப கஷ்டப்படுத்திட்டோம். கொஞ்ச நாளைக்கு அதெல்லாம் இல்லாம நிம்மதியா இருக்கட்டும்னு தான் நாங்க கல்யாண பேச்சு எடுக்காம இருக்கோம். இந்த நேரத்துல நாம கல்யாணம் பண்ணிக்கிட்டா ரொம்ப தப்பாயிடும் மாலதி. அது அண்ணனுக்கு பண்ற பெரிய பாவம். அதுக்கப்புறம் எதையுமே சரி பண்ண கூட முடியாம போயிடும். அண்ணனுக்கு கல்யாணம் ஆகுற வரைக்கும், அண்ணன் வாழ்க்கையில செட்டில் ஆகுற வரைக்கும் என்னால கல்யாணத்தை பத்தி எல்லாம் யோசிக்க முடியாது வானதி. நீ இப்படி கிளம்பி வர்ற வரைக்கும் நான் என் கல்யாணத்தை பத்தி எல்லாம் யோசிச்சதே இல்ல. கல்யாணம் பண்ணிக்க பெருசா பணம் எதுவும் சேர்த்து வைக்கல, வேலையில இன்னும் செட்டில் ஆகல, அதெல்லாம் கூட ரெண்டாவது தான். உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டு கூட நான் அதெல்லாம் பண்ணிக்குவேன். ஆனா அண்ணன் விஷயத்தை அப்படி விட முடியாதுல்ல, அண்ணன் வாழ்க்கை ரொம்ப முக்கியம் வானதி அப்படின்னு பாண்டி சொல்ல, எனக்கு புரியுது பாண்டி அப்படின்னு வானதி சொல்ல, அதுக்காக உன்னை வீட்டுக்கு போனெல்லாம் சொல்ல மாட்டேன் அப்படின்னு பாண்டி அவசரமா சொல்ல, அப்போ கல்யாணம் பண்ணாம உன் வீட்லயே தங்கிருன்னு சொல்றியா அப்படின்னு வானதி கேட்க, இல்ல நான் அப்படி சொல்லல, அது ரொம்ப தப்பா இருக்கும் வானதி அப்படின்னு பாண்டியன் சொல்ல ரெண்டு பேருமே அமைதியா இருக்காங்க. உடனே வானதி இந்த பக்கம் அந்த பக்கமும் பார்த்துட்டு வர்ற அலைகளை பார்த்துட்டு, ஏய் அப்ப என்ன என்னை இந்த பீச்லயே விட்டுட்டு போறியான்னு கேக்குறாங்க. சிரிக்கிற பாண்டியன், லூசு அப்படின்னு அவங்க காதை பிடிச்சி திருகுறாரு. நான் உன்னை தப்பா எல்லாம் நினைக்கல பாண்டி, என்னை பிடிச்சி நீ எனக்காக இவ்வளவு தூரம் பேசினது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆனா அடுத்து நான் என்ன பண்றதுன்னு தான் தெரியல அப்படின்னு வானதி சொல்ல, இல்ல நீ வீட்டுக்கு போக முடியாது, அங்க நிறைய பிரச்சனை இருக்குன்னு எனக்கு புரியுது, அதெல்லாம் சரியாகிற வரலும் நான் உன்னை வெளியில எங்கேயாவது தங்க வச்சுக்கிறேன் அப்படின்னு பாண்டி சொல்ல யோசனையா பார்த்துட்டு இருக்காங்க வானதி. நீ எது பண்ணாலும் எனக்கு ஓகே தான்ற மாதிரி அவங்க பார்த்துக்கிட்டு இருக்க. அண்ணி ஒரு ஹாஸ்டல்ல தங்கி இருந்தாங்கல்ல, அங்க கேட்கட்டுமா, நீ அங்க தங்கிக்கிறியா அப்படின்னு பாண்டி சொல்ல, என்கிட்ட காசெல்லாம் இல்ல பாண்டிங்கிறாங்க வானதி. உங்ககிட்ட யார் இப்ப காசு கேட்டா? அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன், நீ அங்க போய் தங்கிக்கோ,
நான் விசாரிக்கிறேன். அப்படின்னு பாண்டி கேட்க, அதெல்லாம் வேண்டாம், நான் வீட்டுக்கே போறேன் அப்படின்னு வானதி சொல்ல, அவங்கள ஆழமா ஒரு பார்வை பார்த்துட்டு, வீட்டுல தான் அவ்வளோ பிரச்சனைன்னு சொன்னியேங்கிறாரு பாண்டி. அதுக்காக வீட்டுக்கே போகாமையா இருக்க முடியும்? ஒருவேளை நீ என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டா மாலையும் கழுத்துமா வீட்டுல போய் நிக்கலான்னு பார்த்தேன். இப்போ அது நடக்கல. அதனால என்ன, பரவாயில்ல விடு அப்படின்னு ஸ்போர்ட்டிவா எடுத்துக்கிறாங்க வானதி. ஆனாலும் பாண்டியனுக்கு சமாதானம் ஆகல. வானதியோட கண்ணையே பார்த்துட்டு, என் மேல இருக்க கோவத்துல இப்படி பேசுறியான்னு கேக்குறாரு. சேச்சா, உன் மேல எனக்கு எந்த கோவமும் இல்ல. உன் பாயிண்ட் எனக்கு நல்லா புரியுது. நான் கூட இதெல்லாம் யோசிச்சிருக்கேன் தான். எனக்கு உன்னை பிடிக்கும், உன் கூட பேசுறது பிடிக்கும். அதுக்காக உடனே உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு எல்லாம் நினைக்கல. ஆனா பிரச்சனை வந்தப்போ எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல அப்படின்னு தயங்குற வானதி. ஆனா நீ சொல்றதும் கரெக்டு தான். சேர அண்ணனும் பாவம் இல்ல அப்படின்னு வானதி சொல்ல, சரி அப்ப ஹாஸ்டல்லயே தங்கிக்கிறியா? அங்க தங்கறதுக்கு உனக்கு என்ன பயமா இருக்கா அப்படின்னு பாண்டி கேட்க, பயம்லாம் இல்ல. இப்ப என்ன, எனக்கு தான் என் வீடு இருக்குல்ல. நான் ஒருத்தரை லவ் பண்ணேன். அதுக்காக என்ன வீட்டை விட்டு துரத்திட முடியுமா என்ன? எனக்கும் அந்த வீட்டுல உரிமை இருக்குல்ல. நான் ஏன் அந்த உரிமையை விட்டு கொடுக்கணும் அப்படின்னு வானதி கேட்க, அவங்க தான் உன்னை திட்டுறாங்க, அடிக்கிறாங்கல்ல. உன்னை ஏதாவது பண்ணிட்டா என்ன பண்றதுங்கிறாரு பாண்டி. என்னை ஏதாவது பண்ணுனா நீ எனக்காக வரமாட்டியா அப்படின்னு வானதி கேட்க, அவங்க ஏதாவது பண்ணின பிறகு அப்புறம் நான் வந்து என்ன பண்றது அப்படின்னு பாண்டி பதட்டமா கேட்க, அதெல்லாம் ஒன்றும் பண்ண மாட்டாங்க பாண்டி, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு வானதி சொல்ல, எப்படி இவ்வளோ நம்பிக்கையா திரும்ப போறேன்னு சொல்ற? இருக்கவே முடியாதுன்னு தானே கிளம்பி வந்தேன்னு பாண்டி கேட்க, ஆமா அவங்க தான் நான் அங்க சொல்றதை கேட்டுக்கிட்டு இருந்தா இரு, இல்லைன்னா போன்னு சொன்னாங்க. அந்நேரம் நீ தான் வேணும்னு நான் கிளம்பி வந்தா தானே கெத்தா இருக்கும் அப்படின்னு வானதி சொல்ல, ஒரு மாதிரி கலவையான உணர்ச்சியோட கெத்தா பார்த்துட்டு இருக்காரு பாண்டியன். நீ நிஜமாவே ரொம்ப நல்ல பொண்ணு வானதி அப்படின்னு பாண்டி சொல்ல, ஐயோடா இப்பதான் கண்டுபிடிக்கிறியாக்கும் அப்படின்னு வானதி ஒரு மாதிரியா பாண்டிய பார்க்க, பாண்டி அப்படியே வானதியை இழுத்து கையை அணைப்புல வச்சுக்கிறாரு. கையை இருக்க பிடிச்சி அப்படியே தோளோட சாச்சிக்கிறாரு. வானதியும் ஒரு பெரிய சைஸ் பூங்கொத்து மாதிரி அவரோட தோல்ல அப்படியே சாஞ்சிக்கிறாங்க. நீ என்ன நம்புறது எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா அப்படின்னு பாண்டி சொல்ல, நீ இப்படி எல்லாம் பேசுறது எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? நான் வீட்டை விட்டு மட்டும் வரலன்னு வச்சுக்கோ, நீ இப்படி எல்லாம் பேசி இருக்கவே மாட்டல்ல. இதுவே எனக்கு பயங்கர ஃபீலா இருக்கு அப்படின்னு வானதி சொல்ல, அவங்களோட இன்னொரு கையை இறுக்கி பிடிக்கிற பாண்டி பேச்சே பேச முடியாம தவிக்கிறாரு. நீ கவலைப்படாத, என் வீட்டை நான் பாத்துக்கிறேன், எனக்கு அங்க எதுவும் ஆகாது, நமக்காக ஒருத்தர் இருக்காருங்கிற நம்பிக்கையில எங்க வேணா இருக்கலாம். ஏன் வீட்டுல இருக்க முடியாதா? நான் பாத்துக்கிறேன், எனக்கு ஒரே ஒரு உதவி மட்டும் பண்றியா அப்படின்னு வானதி கேட்க, சொல்லுன்னு ஆர்வமா கேக்குறாரு பாண்டி. எனக்கு ஒரு போன் மட்டும் வாங்கி தர்றியா அப்படின்னு வானதி கேட்க, வாங்கி தரேன்னு வேகமா தலையாட்டுறாரு பாண்டி. என் போனை வீட்டுல உடைச்சிட்டாங்க, எனக்கு ஏதாவது பிரச்சனைனா உன்னை கூப்பிட போன் வேணும்ல, அப்புறம் என்கிட்ட நம்பரும் இல்ல, அதுவும் நீ தான் வாங்கி தரணும் அப்படின்னு வானதி சொல்ல, நான் வாங்கி தரேன்னு சிரிப்பா தலையாடுறாரு. அது போதும் அப்படின்னு வானதி சொல்ல, மறுபடியும் பாண்டி வானதியோட கையை இறுக்கமா பிடிச்சிக்கிறாரு. வாய் பேசாத வார்த்தைகள் எல்லாம் கண்கள் பேசும், கண்கள் பேசாத கவிதைகள் எல்லாம் கைகள் பேசும் அப்படின்னு அவங்க கண்களும் வாயும் அமைதியா இருக்க, கைகள் 1000 கதை பேசிக்கிட்டு இருக்கு. அவங்க 2 பேரும் கடலையே பார்த்துக்கிட்டு இருக்க, வீட்டுல எங்க இன்னும் இவங்களை காணோம் அப்படின்னு வாசலுக்கும் வீட்டுக்குமா நடந்துகிட்டே இருக்காரு சோழன். மத்தவங்க எல்லாம் அங்கங்க உட்கார்ந்து இருக்க, அங்க வர்ற சேரன், சோழா என்ன குறுக்கையும் நறுக்கையும் நடந்துட்டு இருக்கன்னு கேக்குறாரு. அண்ணே அவங்க போய் எவ்வளவு நேரம் ஆகுது, இன்னும் வரல பாருனேங்கிறாரு. வரும்போது வருவான்டா, நீ ஏன் டென்ஷன் ஆகுற அப்படின்னு சேரன் கேட்க, என்னன்னு நீ அவங்க என்ன முடிவெடுத்திருக்காங்கன்னு சொன்னாதானே நாம அதுக்கேத்த மாதிரி அரேஞ்ச் பண்ண முடியும். ஒருவேளை அவங்க கல்யாணம் பண்ணிக்கலாம்னு முடிவெடுத்துட்டா அதை அவங்க நம்ம கிட்ட சொல்லணும்ல. நாம நினைக்கிற நேரத்தெல்லாம் கோவில் திறந்திருக்குமா சொல்லுன்னு கேக்குறாரு சோழன். ஆமா, நீங்க பெரிய கல்யாண எக்ஸ்பர்ட், கோவில்ல 100 கல்யாணம் பண்ணி வச்சிருக்கீங்க, போய் உட்காருங்க அப்படின்னு கேவலமா கலாய்ச்சி விட்டுடுறாங்க நிலா. என்ன மட்டும்தாங்க ஈஸியா கலாய்ச்சிடுறீங்க அப்படின்னு சோழன் அடங்கி போய் அவரோட இடத்துல உட்கார்ந்துக்கிறாரு. அவங்க பேசதானே போயிருக்காங்க, பேசிட்டு வந்துருவாங்க அப்படின்னு நிலா சொல்ல, ஆனாலும் போய் ரொம்ப நேரம் ஆச்சுன்னு தான் கேட்டேன். பாண்டி நம்ம கிட்டயே 4 வார்த்தை சேர்ந்தாப்புல பேச மாட்டான், அந்த பொண்ணுகிட்டயே இவ்வளவு நேரம் பேசிட்டு இருக்க போறான், சம்திங் ஃபிஷி அப்படின்னு சோழன் யோசிச்சுட்டு இருக்க. கரெக்டுன்னு, ஒருவேளை அங்க போற வழியில மாறி மாறி சண்டை போட்டுக்கிட்டாங்களோ, இல்ல அவங்க அண்ணன் வானதி அடிச்சு இழுத்துட்டு போயிட்டாரோ அப்படின்னு பல்லவன் சொல்லிட்டு இருக்காரு. டேய், நீ முதல்ல சொன்னதெல்லாம் நடக்க வாய்ப்பு இருக்கு. அவங்க சேர்ந்து இருந்த நாட்களை விட அடிச்சுக்கிட்டு இருந்த நாட்கள் தான் ஜாஸ்தி. ஆனா வானதியோட அண்ணன் இவ்வளவு சீக்கிரம் தேடி வர்றதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல. அப்படியே வந்தாலும் நம்ம பாண்டியனை தாண்டி வானதியை கூட்டிட்டு போயிட முடியுமா அப்படின்னு சோழன் சொல்லிட்டு யோசிக்கிறாரு. ஒருவேளை
சண்டை நடந்து அண்ணன் அதுல ஃபைட் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு பல்லவன் கேட்க, டேய் இவன் ஒருத்தன் இல்லாததெல்லாம் சொல்லி நம்மள பயமுறுத்திட்டு இருக்கான் அப்படின்னு சேரன் சொல்ல, பல்லவா கொஞ்சம் சும்மா இரேண்டாங்கிறாங்க நிலா. இல்ல நீ இருக்கிற பாசிபிலிட்டிஸ சொன்னேன், சரி விடுங்க நான் எதுவும் பேசலங்கிறாரு அவரு. சரி பாண்டியனுக்கு ஃபோன் பண்ணி எங்க இருக்காருன்னு கேளுங்கிறாங்க பல்லவன் கிட்ட நிலா. பல்லவன் பாண்டியனுக்கு கூப்பிட்டு இருக்க, வந்துட்டாங்களான்னு வாசலை எட்டி எட்டி பாக்குறாரு சோழன். கால் கனெக்ட் ஆனதும், அண்ணன் எங்கன்னு இருக்க? நாங்க இங்க எல்லாரும் உனக்காக தான் டென்ஷனா வெயிட் பண்ணிட்டு இருக்கோம், அங்க எல்லாம் ஓகேவாண்ணே? உங்களுக்குள்ள ஏதாவது சண்டையான்னு சோழனை கேட்க சொல்லிச்சு அப்படின்னு பல்லவன் பட்டுன்னு போட்டு விட்டுடுறாரு. டேய் டேய் நான் எங்கடா கேட்க சொன்னேன்னு சோழன் கேட்க, சும்மா சும்மா அண்ணன் சும்மா அப்படின்னு பல்லவன் சொல்ல, சரி தொலைஞ்சு போன்னு உட்கார்ந்துக்கிறாரு சோழன். சரிண்ணே சொல்லுண்ணே. அப்படியா, சரிண்ணே சரிண்ணே, சரி வா அப்படின்னு போனை வச்சிடுறாரு பல்லவன். டேய் என்னவா அப்படின்னு சோழன் கேட்க, வந்துகிட்டு தான் இருக்காங்களாண்ணே அப்படின்னு பல்லவன் சொல்ல, என்ன முடிவெடுத்திருக்காங்கன்னு அப்படியே கேட்க வேண்டியதானேங்கிறாரு சோழன். என்னென்னங்கிற மாதிரி பல்லவன் பார்க்க, வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் கேட்டுக்கலாமேடா அப்படின்னு சேரன் சொல்ல, இல்லண்ணே அது வரைக்கும் வெயிட் பண்ணோம்ல, டென்ஷன் ஆகுதா இல்லையாங்கிறாரு அவரு. கொஞ்சம் அமைதியா இருக்கீங்களா இல்லையான்னு நிலா கேட்க, என்ன வாயை அடக்கி வைக்கிறதுலயே குறியா இருப்பாளே இவ அப்படின்னு தலையை தொங்க போடுறாரு சோழன். உடனே சோழா, ஒருவேளை அவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கணுங்கிற முடிவோடு வந்தா கல்யாணம் பண்ணி வச்சிடலாம்டா. பாண்டிக்கு தான் நாம எல்லாரும் இருக்கோமே, நாம அவனுக்கு இந்த கல்யாணத்தை பண்ணி வைப்போம்டா அப்படின்னு சேரன் சொல்ல, அப்படி சொல்லுனே வரட்டும் வரட்டும்னு சோழன் சொல்ல, சேரன் சந்தோஷமா சிரிச்சுட்டு பார்த்துட்டு இருக்காரு. பாண்டி வண்டியை ஓட்டிக்கிட்டு இருக்க, பின்னாடி வானதி உட்கார்ந்து அவரை நெஞ்சோட ஹக் பண்ணிட்டு இருக்காங்க. பாண்டியன் பரவசத்துல இருக்க, வானதி எல்லை இல்லாத சந்தோஷத்துல இருக்காங்க. பாண்டியன் ஒரு கடை பக்கத்துல வந்து நிறுத்திட்டு, இறங்கு வானதி, என் ஃப்ரெண்டு கடை தாங்கிறாரு. வான்னு கூட்டிட்டு அவர் உள்ள வர இருக்க ஃப்ரெண்டு, டேய் வா பாண்டிங்கிறாரு. வரேண்டாங்கிறவரு எப்படி இருக்கன்னு கேட்க, நல்லா இருக்கேன்டா நீ எப்படி இருக்கன்றாரு அந்த ஃப்ரெண்டு. நான் நல்லா இருக்கேன்டா, ஒரு போன் வாங்கணுங்கிறாரு பாண்டி. என்ன கம்பெனி வேணும், என்ன பட்ஜெட்ல வேணும்னு ஃப்ரெண்டு கேட்டுட்டு இருக்க, இந்த பழம் சிம்பிள்லாம் போட்டிருக்கோம்ல அந்த போன் வேணும்னு வானதி சொல்ல, அடி பாவின்ற மாதிரி பாக்குறாரு பாண்டியன். என்ன பாண்டி வாங்கி தர மாட்டியான்னு வானதி கேட்க, ஓகே ஓகேன்னு தலையாட்டுற பாண்டி. அந்த போன் என்ன விலை சங்கர்னு கேக்குறாரு. அது எப்படியும் 1.5 லட்சம் இருக்கும்டா அப்படின்னு சொல்ல, பாண்டிக்கு திக்குன்னு இருக்கு. அப்படியே சமாளிச்சுக்கிட்டு 1 லட்சம் ரூபாய்ல அப்படிங்கிறவரு வானதி அப்படியே பார்க்க, நான் சும்மா தான் கேட்டேன், சாதாரண போன் வாங்கி கொடுத்தாலே எனக்கு போதுங்கிறாங்க. பாண்டியன் சரின்ற மாதிரி தலையாட்டிக்கிட்டு இருக்க, டச் போன் தானே பாக்குறீங்கன்னு கேக்குறாரு ஃப்ரெண்டு. ஆமா டச் மொபைல் தானே பாண்டியன் சொல்ல, ஆமாண்ணே ஃபோன் பேசணும், மெசேஜ் பண்ணணும், அப்புறம் வீடியோ கால் பண்ணா கேமரா குவாலிட்டி நல்லா இருக்கணும், மூஞ்சி பளிச்சுன்னு தெரியணும், அவ்வளவுதான், பெரிய பெரிய ஃபோன்லாம் வேண்டாம் அப்படின்னு வானதி சொல்ல, ஒரு 7000 8000க்கு இவங்க கேட்குற எல்லா ஆப்ஷன்ஸும் இருக்கிற மாதிரி காட்டுடான்னு சொல்ல, இருக்குடா அப்படின்னு ஃப்ரெண்டு ஃபோன் எடுக்க திரும்ப பாண்டியன் வானதியை பார்க்க அவங்க குறும்பா சிரிச்சிட்டு இருக்காங்க. அவர் 2-3 பாக்ஸ் எடுத்து வச்சு, பாண்டி இது 10,000 ரூபா வரும், நீ கேட்குற எல்லா ஆப்ஷன்ஸும் இருக்கு, கேமரா குவாலிட்டியும் நல்லா இருக்கும் அப்படிங்கிறவரு அடுத்து ஒன்று வச்சுட்டு, இது 7,000 ரூபாய் வரும், இதுல எல்லா ஆப்ஷன்ஸும் இருக்கு, இது 9,000 ரூபாய், இதை விட இது கொஞ்சம் கம்மியா இருக்கும் அப்படின்னு அவரு சொல்லிட்டு இருக்க, வானதி ரொம்ப ஆர்வமா பார்த்துட்டு இருக்காங்க. பாண்டி ஒவ்வொன்றா எடுத்து பாக்குறாரு. இதை பிரிச்சு காட்டு சங்கர் அப்படின்னு பாண்டியன் கொடுக்க, டக்குன்னு பாண்டியோட கையை பிடிச்சி, ஏன் எதுக்கு 10,000 ரூபா போன், 7,000 ரூபா போன் போதும், அதுவே ஜாஸ்தி தான், எனக்கு அது போதும் வாங்குங்கிறாங்க வானதி. நல்ல போனா வாங்கிக்கோ, காசெல்லாம் பார்க்காதங்கிறாரு பாண்டியன். காசும் பார்க்கணும் இல்லைன்னு வானதி சொல்ல, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு பாண்டியன் சொல்ல, ஐயோ பாண்டி என்கிட்ட போன் இருக்கு, அதை எடுத்து வச்சுக்கிட்டு அவங்க கொடுக்க மாட்டேங்கிறாங்க, அது வந்துட்டா எனக்கு போனே தேவைப்படாதுங்கிறாங்க வானதி. போனை உடைச்சிட்டாங்கன்னு சொன்ன பாண்டி கேட்க, உடைச்சிட்டாங்க தான், ஆனா ரிப்பேர் பண்ண சரியாயிடும்ல அப்படின்னு வானதி சொல்ல, பரவாயில்ல இப்போதைக்கு இதை வாங்கிக்கோ, அப்புறம் ஏதோ அந்த பழம் சிம்பிள்லாம் வச்சு கேட்டல்ல அதையும் உனக்கு வாங்கி கொடுக்கணும்னு ஆசைதான், இப்போதைக்கு அவ்வளவு காசு இல்ல, இப்போதைக்கு என்னால இதுதான் முடியும், அதனால இதையே வச்சுக்கோ அப்படின்னு பாண்டி சொல்ல, வானதி சிரிப்போடு தலையாட்டுறாங்க. அதுக்குள்ள அவர் வெளியே எடுத்து யூஸ் பண்ணி பாக்குறீங்களா நீட்ட பாண்டி அதை கையில வாங்க, பச்சை குழந்தை மாதிரி ஆசையா பாத்துட்டு இருக்காங்க வானதி. இந்தான கொடுக்க கையில வாங்கி பாக்குறாங்க. பயங்கர சந்தோஷத்தோட கேமராவை ஆன் பண்ணி போட்டோ எடுக்கலாம்லன்னு கேட்க, தாராளமா எடுக்கலாமா அப்படின்னு சொல்ல, உனக்கு தானே வாங்கியிருக்கோம் எடுங்கிறாரு பாண்டி. நீ வாங்கி கொடுக்குற போன்ல முதல் போட்டோ நம்ம போட்டோ தான் அப்படின்னு வானதி செல்ஃபிக்காக கையை தூக்க, பாண்டியன் பக்கத்துல வந்து நிக்கிறாரு. சிரி அப்படின்னு வானதி சொல்ல, பாண்டியன் சிரிக்க ட்ரை பண்றாரு. வானதி அடுத்தடுத்த போட்டோக்களா எடுத்துக்கிட்டு இருக்க, எவ்வளவு போதுங்கிறாரு பாண்டி. வானதி போன்ல இருக்க ஆப்ஷன்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இருக்க, போன் பிடிச்சிருக்குல்லன்னு கேக்குறாரு அவரு. ரொம்ப பிடிச்சிருக்கு, ஆனா 10,000 ரூபாய் கொடுத்து போன் வாங்கியிருக்கோம், ஏதாவது பிரச்சனைனா நேரா இங்கேதான் வருவேங்கிறாங்க வானதி.
எந்த பிரச்சனையுமே வராதுமா, நல்ல பிராண்ட் தான்மாங்கிறாரு அவரு. எந்த பிரச்சனை வந்தாலும் நான் இங்கேதான் வருவேன்னு வானதி சொல்ல, யாரு பாண்டி இவங்கன்னு கேக்குறாரு கடைக்காரரு. என் கேர்ள் ஃப்ரெண்டுன்னு பாண்டி சொல்ல, அடேங்கப்பா இவன் வாயில இருந்து இப்படி ஒரு வார்த்தையா அப்படின்னு கலுக்குன்னு சிரிக்கிறாங்க வானதி. சரி ஒரு சிம்ம கொடுத்துருன்னு பாண்டி சொல்ல, சரிடா ப்ரூஃப் ஏதாவது இருக்காடான்னு கேட்குறாரு ஃப்ரெண்டு. ப்ரூஃப் ஏதாவது வச்சிருக்க அப்படின்னு வானதியை திரும்பி பார்த்து கேட்க, ஐயோ அதெல்லாம் வீட்டில் தான் இருக்கேங்கிறாங்க வானதி. நீ ஓன் பேர்லயே வாங்கி கொடு, நான் ஓன் நம்பரை வச்சு என்ன பண்ணிட போறேன் அப்படின்னு வானதி சொல்ல, சரி ஏன் ப்ரூஃபே கொடுக்குறேன் அப்படின்னு பாண்டி சொல்ல, ஓகேடான்னு சங்கர் தலையாட்டுறாரு. ஆதார் கார்டு போதும்லன்னு கேட்டுக்கிட்டே அவர் எடுக்க, ஆதார் கார்டு போதும் அப்படின்னு சங்கர் சொல்ல, இந்தா பாரு அப்படின்னு கொடுக்குறாரு பாண்டி. அவரு பின்னாடி திரும்பி கொஞ்சம் நம்பர்ஸ் எடுத்து கொடுத்து இதுல எந்த நம்பர்ஸ் வேணும்னு பாருன்னு கொடுக்குறாரு. அவரு ஒரு நம்பரை செலக்ட் பண்ணி இந்த நம்பர் ஓகேவான்னு வானதி கிட்ட காட்ட, அப்படின்னு தலையாட்டுறாங்க. இது ஓகே தானே அவங்க சொல்ல, இந்த இதுதான் ஓகே அப்படின்னு பாண்டியன் நின்னுட்டு, சரி பாண்டி அப்படின்னு வாங்கிக்கிட்டு அவரு அடுத்த ப்ராசஸ பார்க்க வானதி ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. ஒரு போட்டோ எடுத்துக்கிறேன்டா அப்படிங்கிறவரு பாண்டிய ஒரு போட்டோ எடுத்துட்டு ஓகேடாங்கிறாரு. கொடுங்கன்னு மொபைல வாங்கி அதுல சிம்ம போட்டு கொடுத்து, இன்னும் 1 ஹவர்ல ஆக்டிவேட் ஆயிடும் அப்படின்னு சங்கர் சொல்ல பயங்கர சந்தோஷமா வாங்கி வச்சுக்கிறாங்க வானதி. எவ்வளவு சங்கர் அப்படின்னு பாண்டி கேட்க 10,200ங்கிறாரு. சரின்னு பாண்டி பணத்தை எண்ணுறாரு. வானதி பாண்டிய பயங்கர காதலோட பாத்துட்டு இருக்காங்க. அவங்க பாண்டி கிட்ட மொபைல காட்டி, பாத்தியா பாண்டி உன் பேரை நான் எப்படி சேவ் பண்ணியிருக்கேன்னு, எத்தனை ஹார்ட் போட்டிருக்கேன் பாத்தியா அப்படிங்கிறவங்க, எங்க உன் போனை காட்டுன்னு கேக்குறாங்க. ஏய் அப்படின்னு அவர் சொல்லிட்டு இருக்க, நீ எப்படி சேவ் பண்ணிட்டு இருக்க, கொடு அப்படின்னு புடுங்க, இருங்கிறாரு பாண்டி. நான் அதுக்குள்ள வானதி புடுங்கிடுறாங்க. அது லாக் பண்ணாம இருக்கங்காட்டி அப்படியே எடுத்து பார்த்துட்டு, என்ன வெறும் வானதின்னு சேவ் பண்ணி வச்சிருக்க, வானதி ஸ்பெல்லிங் கூட தப்பு, பக்கத்துல ஒரு ஹார்ட்டாவது போட்டிருக்கியா, ஸ்வீட் ஹார்ட் டார்லிங் அந்த மாதிரி சேவ் பண்ணா என்னவா அப்படின்னு பாண்டியனோட கன்னத்திலேயே ஒரு குத்துறாங்க. அடி பாவின்னு அசந்து போய் அவரு பார்த்துட்டு இருக்க, நான் டார்லிங்னு சேவ் பண்றேன் அப்படின்னு வானதி அதை மாத்திக்கிட்டு இருக்க, ஏய் அப்படிலாம் வேணாம் கொடுங்கிறாரு. அவசரத்துக்கு போன் பண்ணுனா என்னன்னு இருக்குன்னு தேடிக்கிட்டு இருக்கணுமான்னு பாண்டி கேட்க, ஆமா நீ அப்படியே எனக்கு போன் பண்ணிட்டாலும் நான் தான் எப்பவுமே உனக்கு போன் பண்றேன், இனிமே என் பேரை பார்க்கும்போது உனக்கு ஒரு சந்தோஷம் வர வேண்டாம் அப்படின்னு வானதி கேட்க, இங்க பாரு பேரெல்லாம் மாத்த வேண்டாம் சொன்னா கேளு அப்படின்னு பாண்டி சொல்ல, சரி ஹார்ட்டாவது போடுறேன் அப்படின்னு வானதி சொல்ல, மொபைல்ல பாக்குற பாண்டி, அட என்ன போட்டுக்கிட்டே போயிட்டு இருக்க அப்படின்னு கேட்க, நீ சும்மா இரு, பேரு தான் மாத்தக்கூடாதுன்னு சொல்லிட்ட, இது இருக்கட்டும், நான் போன் பண்ணும்போது நீ பேட் மூட்ல இருந்தா கூட இதை பார்த்து நல்ல மூடுக்கு போயிடுவ, அதுக்காக தான் இது அப்படின்னு வானதி சொல்ல, ஐயோ இதை எந்த கணக்குலையும் சேர்க்க முடியாது போல இருக்கேன்னு பாக்குறாரு பாண்டி. வானதி மொபைல திருப்பி கொடுக்க அதை வாங்கி பாக்கெட்ல வைக்கிறாரு. இந்தா பாண்டியன் அவரு மீதி சேஞ்ச் பாக்ஸ் எல்லாத்தையும் கொடுக்க வாங்கிட்டு 2 பேரும் கிளம்புறாங்க. வானதி வீட்டுல 3 பேரும் 3 பக்கம் உட்கார்ந்து இருக்காங்க. அவங்க அம்மா ரொம்பவே வருத்தமா யோசிச்சுட்டு இருக்காங்க. இதோ அம்மா தானே சொன்னுச்சு என் பொண்ணு செத்துட்டான்னு நினைச்சுக்கிறேன்னு, எல்லாரும் அப்படியே நினைச்சுக்கோங்க அப்படின்னு அவங்க அப்பா கூப்பிட வானதி போனதையே நினைச்சிட்டு உட்கார்ந்துருக்காங்க. வானதியோட அப்பா தரையில உட்கார்ந்துருக்கா. அவளோட மொபைல் ரிங் ஆகுது. எடுத்து பார்த்துட்டு, என்ன இவன் போன் பண்றான் அப்படின்னு காதுல வைக்க, என்ன மாணிக்கம் உன் பொண்ணு ஓடி போச்சாம்ல அப்படின்னு கேட்க, யோ வாங்கின 500 ரூபா துட்டை கொடுக்க வக்கல இல்ல, அடுத்தவங்க வீட்டு பிரச்சனையில மூக்க நுழைக்கிறியா, வைடா போன சை அப்படின்னு போனை வைக்கிறாரு. அப்போ ஒரு லேடி வீட்டுக்குள்ள வந்து, என்ன காமாட்சி உன் மவ ஓடி போயிட்டாலாமே அப்படியான்னு கேட்டுட்டு இருக்காங்க. அப்படிலாம் ஒண்ணும் இல்ல சாந்தி, நீ போன சொல்ல, இல்லையே அவ பேக தூக்கிட்டு போனதை தான் எல்லாரும் பாத்துருக்காங்களே, நான் இப்பதான் ரேஷன் கடைக்கு போயிட்டு வர்றேன், நம்ம தெருவுல இதே பேச்சுதான், அதான் ஒரு எட்டு விசாரிச்சுட்டு போலான்னு வந்தேன் அப்படின்னு அவங்க சொல்ல, விசாரிச்சுட்டீங்கல்ல கிளம்புங்கிறாரு வானதியோட அண்ணன். நீ அடிச்சு அடிக்க அவ ஓடி போயிருப்பா, அக்கறையா நான் கேட்க வந்தேன் பாரு, என்ன சொல்லணும் அப்படின்னு அந்த சாந்தி ஒரு சங்கடத்தை உருவாக்கி விட்டுட்டு கிளம்புறாங்க. அப்ப இன்னொரு ஆளு லுங்கிய மடிச்சு கட்டிட்டே வீட்டுக்குள்ள வர்றாரு. அக்கா என்ன மாணிக்கானே, கேள்விப்பட்டதெல்லாம் உண்மையானே அப்படின்னு கேட்க, ஆமாண்டா என் பொண்ணு வீட்டை விட்டு ஓடி போயிட்டா, அவ இனிமே எக்கேடு கெட்டு போனாலும் எங்களுக்கு கவலை இல்லைன்னு கத்துறாங்க வானதி அம்மா. ஏய் இருடி, உன் பொண்ணு வீட்டை விட்டு ஓடி போனதுக்கு வந்து விசாரிக்கிற எல்லாத்துக்கிட்டையும் கோவப்படுவியா, முருகா நீ கிளம்புங்கிறாரு மாணிக்கம். அக்கா ஏதோ ஒரு அக்கறையில தான்க்கா நான் கேட்டேன், இதுக்கு போய் ஏன் கோவப்படுறேன்னு கேக்குறாரு அவரு. பொல்லாத அக்கறை போய்யா அப்படின்னு வானதியோட அண்ணன் சொல்ல, போங்கிறாரு அவங்க அப்பா. ஐயோ அப்படின்னு அவங்க அம்மா அழ ஆரம்பிக்க, ஏண்டா அப்படின்னு வசந்த பார்த்து அவங்க அப்பா கேட்க, ஓன் போடுன்னு ஓடி போனதுக்கு என்ன பார்த்து கேக்குற, போ அப்படின்னு அப்பாவை திட்டிட்டு இருக்காரு அவரு. பாண்டி வானதியை வண்டியில கூட்டிட்டு வர, பாண்டி இங்கேயே இறக்கி விட்டுருங்கிறாங்க வானதி. ரோடு பூரா அங்கங்க ஆளுங்க நின்று எப்படி சொல்ல கேட்காம போயிட்டா பாரு, அவங்க அம்மா எவ்வளவோ சொல்லுச்சு கேட்டாலாவ அப்படின்னு அங்கங்க பேசிட்டு இருக்க. வானதி கீழே இறங்கி பேக் எடுக்கிறாங்க.
என்ன இங்கேயே இறங்கிட்டேன்னு பாண்டி கேட்க, நானே அங்க போய்க்கிறேங்கிறாங்க வானதி. நிஜமா தான் சொல்றியா? எனக்கு உன்னை வீட்டுல விடுறதுக்கே பயமா இருக்குங்கிறாரு பாண்டி. பயமா இருக்குன்னா மறுபடியும் உன் வீட்டுக்கு கூட்டிட்டு போறியா, இல்ல நேரா கோவிலுக்கு கூட்டிட்டு போய் கல்யாணம் பண்ணிக்கிறியா அப்படின்னு வானதி கேட்க, பாண்டி ரொம்ப சங்கடமா ஒரு கையாலாகத்தனத்தோட பாக்குறாரு. இப்போதைக்கு அதெல்லாம் பண்ண முடியாதுன்னு சொன்னேன்ல வானதி அப்படின்னு பாண்டி சொல்ல, அது எனக்கும் தெரியும் பாண்டி, நான் சும்மா விளையாட்டாதான் கேட்டேன், நான் பாத்துக்கிறேன் விடுங்கிறாங்க அவங்க. பேசாம நீ அந்த ஹாஸ்டலுக்கே போய் தங்கிக்கிறியா, நான் ஏற்பாடு பண்றேங்கிறாரு பாண்டி. அதெல்லாம் வேண்டாம், நான் இங்கேயே சமாளிச்சுக்கிறேன் அப்படின்னு வானதி சொல்ல, உங்க வீட்டுல உன்னை போட்டு அடிக்க மாட்டாங்களா? கோவத்துல வீட்டை விட்டு வேற வெளியே வந்துட்டேன், அங்க பாரு வீட்டு வாசல்ல கூட்டமா வேற நின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு பாண்டி சொல்ல, வானதி அவங்க வீட்டு பக்கம் திரும்பி பாக்குறாங்க. அவங்க அம்மாவும் அண்ணனும் பண்ண டார்ச்சர் தாங்காம தான் அவ ஓடிட்டா அப்படின்னு நாங்க பேசிக்கிட்டு இருக்க. எல்லாரும் உன்னை பத்தி தான் பேசிட்டு இருப்பாங்க வானதி. நீ இப்ப வீட்டுக்கு போனா உன் அம்மா அப்பா உன் பைத்தியக்கார அண்ணன் எல்லாரும் பிரச்சனை பண்ண மாட்டாங்களா? அன்னைக்கு நான் இருக்கும் போதே அடிக்கிறதுக்கு கைய ஓங்கினா அப்படின்னு பாண்டி சொல்ல, அடி எல்லாம் வாங்கி வாங்கி மரத்து போச்சு பாண்டி, உங்களை எப்படி சமாளிக்கணும்னு எனக்கு தெரியும், நான் பாத்துக்கிறேன். நீ தான் எனக்கு ஃபோன் வாங்கி கொடுத்துருக்கல, ஏதாவது நான் உனக்கு கால் பண்றேன் அப்படின்னு வானதி சொல்ல, நமக்கே அவங்கள பார்க்க பாவமா இருக்குது, இருந்தாலும் எனக்கு பயமா தான் இருக்குங்கிறாரு பாண்டி. பாண்டி, இந்த வானதியை நினைச்சா நீ பயப்படுற? நான் திருப்பி அங்க போறத நினைச்சு அவங்க தான் பயப்படணும். எனக்கு ஒரே ஒரு ஹெல்ப் மட்டும் பண்றியா, என்ன வீட்டு முன்னாடி கொண்டு போய் இறக்கி விடுறியா அப்படின்னு வானதி கேட்க, இங்க இருந்தே போறேன்னு சொன்ன அப்படின்னு பாண்டி கேட்க, சொன்னேன், ஆனா இப்ப நீ வீட்டு முன்னாடி விட்டாதான் சரியா இருக்கும்னு தோணுது அப்படின்னு வானதி சொல்ல, உனக்கு பரவாயில்லையாங்கிறாரு அவரு. நான் ஒரு காரணமா தான் சொல்றேன், நீ வா அப்படிங்கிற வானதி பேகை மறுபடியும் முன்னாடி வச்சுட்டு பின்னாடி ஏறி உட்காருறாங்க. வண்டி அவங்க வீட்டு முன்னாடி வந்து நிக்க, இதோ பாரு வண்டியில வந்துட்டா, அவன் கூட வந்திருக்கா அப்படின்னு வெளியில எல்லாரும் பேசிட்டு இருக்க சத்தம் கேட்டு உள்ள இருக்கவங்க எல்லாம் பாக்குறாங்க. போன கையோட திரும்பி வந்துட்டா அப்படின்னு அங்க கசமுசன்னு பேசிட்டு இருக்க. எழுந்து வர்ற அவங்க அம்மாவும் அப்பாவும் நிலப்படிக்கிட்டு நின்று பாக்குறாங்க. அவங்க அண்ணனும் எழுந்து வந்து பாக்குறாரு. இறங்குற வானதி எல்லாரையும் ஒரு பார்வை பார்த்துட்டு, என்னக்கா எல்லாரும் எங்க வீட்டு முன்னாடி கூட்டமா நிக்கிறீங்க, வீட்டுல எதுவும் வேலை இல்லையா அப்படின்னு கேட்க, நீ ஓடி போயிட்டேன்னு சொன்னாங்க, அதான் என்ன ஏதுன்னு கேட்டுட்டு போலான்னு வந்தோம் அப்படின்னு ஒரு லேடி கேட்க, நான் ஒன்னும் ஓடிலாம் போகல, என் பாய் ஃப்ரெண்டை பார்க்க போயிருந்தேன், பார்த்துட்டேன், இப்ப அவனே கொண்டு வந்து வீட்டுல விடுறான், இதுக்கு எதுக்கு கூட்டமா கூடி நிக்கிறீங்க, நாங்க பாத்துக்கிறோம், நீங்க கிளம்புங்க அப்படின்னு வானதி சொல்லிட்டு இருக்க. என்னடா இதுன்ற மாதிரி அசந்து போய் பாக்குறாங்க அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ். பாண்டியனும் வானதியை பிரமிப்பா பார்த்துட்டு இருக்க. சரி பாண்டி, நீ கிளம்பு, பத்திரமாரு அப்படின்னு சொல்ல அவரும் பேக் எடுத்து வானதி கையில கொடுக்குறாரு. அவங்க 3 பேரும் பாண்டியனையே பார்த்துக்கிட்டு இருக்க. இங்க பாருங்க, வானதி அடிச்சா யாரும் கேட்க வரமாட்டாங்கன்னு நினைச்சிடாதீங்க, நான் வருவேன், நான் கேட்பேன் அப்படிங்கிறவரு வானதியை இழுத்து தன்னோட சைட்ல ஹக் பண்ணிக்கிறாரு. பத்திரமா இரு அப்படின்னு வானதி கிட்ட சொல்ல, அப்படின்னு தலையாட்டிட்டு, நான் பாத்துக்கிறேன் பாண்டிங்கிறாங்க வானதி. சை அப்படின்னு அவங்க அண்ணன் உள்ளர போயிடுறான். அவங்க அம்மா தலையில அடிச்சுட்டு உள்ளர போக அவங்க அப்பாவும் வீட்டுக்குள்ள திரும்ப வானதி நேரா சரசரன்னு வீட்டுக்குள்ள வர்றாங்க. சோஃபால உட்கார்ந்துருக்க அவங்க அண்ணன், ஏய் நில்லடி, எந்த தைரியத்துலடி வீட்டுக்கு வந்த நீ? இப்ப பெரிய இவளாட்டம் செத்துட்டேன்னு நினைச்சுக்காங்கன்னு போனா இப்ப எந்த மூஞ்சடி வச்சுக்கிட்டு நீங்க வந்து நிக்கிறேன்னு அவங்க அண்ணன் கேக்குறாரு. ஏன் நான் போயிட்டா அப்பா சொத்து மொத்தத்தையும் நீயே ஆட்டைய போடல நினைச்சிட்டியா அப்படின்னு வானதி கேட்க, ஆமா அந்த ஆளு பெரிய சொத்து சேர்த்து வச்சு கீச்சிருக்கிறாரு, வாடகை கொடுக்கவே போராடிக்கிட்டு இருக்கிறாரு, இதுல சொத்துங்கிறாரு வசந்த். ஏய், இந்த ராட்சசி வீட்டை விட்டு வெளியில போவா, திரும்ப வருவா, இதுக்காக ஏன்டா ஏன் வீட்டுக்காரனை அசிங்கப்படுத்துற அப்படின்னு வானதியோட அம்மா கேட்க, வந்துருவே உடனே அப்படின்னு வசந்த் முகத்தை திருப்பிக்கிறாரு. ஏய், எதுக்குடி வந்த, எதுக்கு வந்த, இது வரைக்கும் எங்க மானத்தை வாங்கினது பத்தாதுன்னு திரும்ப அவன் கூட ஜோடியா வந்து இறங்கி இருக்கிற, என்ன நினைச்சிட்டு இருக்கிற அப்படின்னு அவங்க அம்மா மறுபடியும் அடிக்கிறத துவங்க. போடுமா அப்படின்னு வசந்த் என்ஜாய் பண்ணி பார்த்துட்டு இருக்காரு. விடுமா அப்படின்னு வானதி கையை உருவிக்க, விளங்காதவளே, நான் தான் சொன்னேனேடி உன்னாலெல்லாம் வெளியில போய் வாழ முடியாதுன்னு, அவனே திரும்ப கொண்டு வந்து விட்டுட்டு போயிட்டான்ல, பாத்தியா, இப்படிப்பட்ட பொறுக்கிய தானேடி நீ நம்புவ அப்படின்னு அவங்க அம்மா கத்திக்கிட்டு இருக்க. அவன் ஒண்ணு கொண்டு வந்து விடல, நானா தான் வந்தேங்கிறாங்க வானதி. அப்படின்னு அவங்க அம்மா பாத்துக்கிட்டு இருக்க. நான் பாட்டுக்கு போயிட்டா நீங்கெல்லாம் கஷ்டப்பட போறீங்கன்னு நினைச்சு வந்த, அது தப்பு போலேயே, ஏதோ நான் வந்ததுனாலதான் வாசல்ல இருக்கிறதுங்கெல்லாம் கலைஞ்சு போச்சு, இல்லனா அவங்களுக்கு எல்லாம் என்ன பதில் சொல்லி இருப்பீங்க? நான் பேசி சமாளிச்சு அனுப்பி விட்டேன், இல்லைன்னா ராத்திரி வரைக்கும் இங்கேயே தான் நின்றுட்டு இருந்திருப்பாங்க, விடிஞ்சா தூங்குனா பொண்ணு எங்க போச்சுன்னு கேட்பாங்க, அதுக்கு என்ன பதில் சொல்லுவீங்க அப்படின்னு வானதியை எகிர்றாங்க. அவங்க அம்மா ஏதோ சொல்ல வர, யாராவது கேட்டா நீ செத்து போயிட்டேன்னு சொல்லியிருப்போம், வேற என்ன சொல்லியிருப்போம் அப்படின்னு அவங்க அண்ணன் சொல்ல, அதுதான் எங்களை கேவலப்படுத்துறதுக்குன்னு அவனை கட்டி பிடிச்சிட்டு வந்து இறங்குனியோ,
என்னடி சொன்ன? பாய் ஃப்ரெண்டை பார்க்க போயிருந்தேன், இப்ப வந்துட்டேன் அப்படின்னு தானே சொல்லிட்டு இறங்கின. நீ அதுக்காடி போன? அதுக்கா போன? மானம் கெட்டவளே. இதுல அவனை கட்டி பிடிச்சி எங்க முன்னாடியே வந்து நிக்கிற. அசிங்கமா இல்ல? எந்த நேரத்துல உன்னை பெத்து தொலைஞ்சேன்னே தெரியல. என் உயிரை வாங்குற. போனவா அப்படியே போய் தொலைஞ்சிருக்க வேண்டியதானேடி. 2 நாள் ஆனா எங்க வேலையை பார்க்க போயிருப்போம். திரும்ப வந்து ஏரியா ஜனங்க முன்னாடி அசிங்கப்படுத்தி ஏண்டி எங்க உயிரை வாங்குற அப்படின்னு அவங்க அம்மா கத்த. எனக்கு ஒண்ணு இந்த வீட்டுக்கு வரணும்னு எல்லாம் ஆசை இல்ல. பாண்டி தான் சொன்னான், உங்க அம்மா அப்பா பாவம், அவங்கள நீ இப்படி விட்டுட்டு வந்த அசிங்கம்னு சொன்னான் அப்படின்னு வானதி சொல்ல. பாரியா அப்படிங்கிறாங்க அவங்க அம்மா. இப்படிலாம் பண்ணக்கூடாது, எனக்கு புத்தி சொல்லி என்னை இங்கே கொண்டு வந்து விட்டுட்டு போறேன் அப்படின்னு வானதி சொல்ல. பாத்துக்கப்பா எப்படிலாம் சப்பக்கட்டு கட்டுறான்னு அப்படின்னு 3 பேரும் பாக்குறாங்க. இப்பவும் ஒன்னும் எதுவும் மாறல. நான் பாண்டிய லவ் பண்றேன், அவனும் என்ன லவ் பண்றான். கூடிய சீக்கிரம் நாங்க கல்யாணமும் பண்ணிக்குவோம் அப்படின்னு வானதி சொல்ல. கல்யாணம் பண்ணிக்குவியா? அந்த கருமத்தெல்லாம் பார்க்க வேணான்னு தாண்டி நாங்க வீட்டை விட்டு போறப்ப பேசாம நின்றுட்டு இருந்தோம். இப்ப என்ன காரணத்துக்காக திரும்ப வந்தான்னு எங்களுக்கு தெரியல. எப்ப நீ இந்த வீட்டுக்கு திரும்ப காலடி எடுத்து வச்சியோ இனி எங்க பேச்சுதான் நீ கேட்கணுங்கிறாங்க அவங்க அம்மா. இன்னொரு முறை அவனை போய் பார்ப்பேன், கண்ணாலம் கட்டிக்குவேன், ஆட்டம் ஆடுன அவ்வளவுதான் சொல்லிட்டேன். பொண்ணு எங்க பேச்ச கேட்டு எங்க பொண்ணா இரு, இல்ல வீட்டை விட்டு வெளியில போயிடு அப்படின்னு அவங்க அம்மா சொல்லிட்டு இருக்க. வானதியா ஆன்னு முறைச்சிட்டே நிக்கிறாங்க. அவ எப்படிமா போவா? அவன் தான் விரட்டி விட்டுருக்கிறானேங்கிறாரு அவர் அண்ணன். டேய் நீ பாத்தியாடா, பாத்தியா அப்படின்னு வானதி கேட்க. ஏய்ன்னு மிரட்டுறாரு. என் மேல மட்டும் நீங்க யாராவது கைய வச்சா என்ன ஆகுன்னு பாண்டி மிரட்டி விட்டுட்டு போயிருக்கான்ல, ஜாக்கிரதையா இருந்துக்கோ, உன் கையை என் மேல பட்டுச்சு அப்படின்னு வானதி மிரட்டிக்கிட்டு இருக்க. என்னடி சொன்ன? உன் மேல கை வைக்க கூடாதா? என்னடி சொல்ற, என்னடி சொல்ற அப்படின்னு அவங்க அம்மா அடிச்சிட்டு இருக்க. அம்மா போமான்றாங்க வானதி. தூசிய தட்டுற மாதிரி அவங்க அம்மா கையை தட்டி விட. மேல கைய வச்சா என்னடி பண்ணுவ அப்படின்னு அவங்க அம்மா அடிச்சுக்கிட்டு இருக்க. அடிமா, நல்லா அடிமான்னுட்டு இருக்காரு அவரு. அவன் சரியா தானேடி சொல்றான், உன்னை ஒரு நாள் கூட அவனால தாங்கிக்க முடியல, கொண்டாந்து விட்டுட்டு போயிட்டான். இங்க பாருடி, உனக்கே உன் நிலைமை என்னன்னு இந்நேரம் தெரிஞ்சிருக்கும். ஒழுங்கு மரியாதையா நாங்க சொல்றதை கேட்டுக்கிட்டு இருக்கிறதா இருந்தா இரு. இதுக்கு மேல அடங்கா பிடாரியா அலைஞ்சுக்கிட்டு இருந்த நானே உன்னை கொண்டு போட்டுருவேன் அப்படின்னு அவங்க அம்மா கழுத்து நெருக்க கைய தூக்க. அம்மா இவகிட்ட எல்லாம் என்னமா பேசிட்டு இருக்கிற? கைய காலை உடைச்சு உள்ளர தூக்கி போட்டேன்னு வையி, அப்புறம் எப்படி அவனை தேடி இவ போவாளாம். இருக்கு இவளுக்கு, இரு வர்றேன் அப்படின்னு வசந்த் உள்ளர போக. போடா 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 பொறுக்கி அப்படிங்கிற வானதி நேரா அவங்க ரூம்குள்ள போய் கதவை லாக் பண்ணிக்கிறாங்க. ஏய் கதவை திறடி, கதவை திறன்னு ஒரு கட்டையை எடுத்து வச்சுட்டு வந்து நிக்கிறாரு வசந்த். திறக்க முடியாதுடா அப்படின்னு வானதி கத்த. ஏய் தொரடி, கதவை தொரடின்னு வசந்த் வெளியிருந்து கத்துறாரு. ஏய் அப்படின்னு அவங்க அப்பா கூப்பிட. அம்மா முதல்ல அந்த கதவை உடைக்கணுமா? எப்ப பாரு உள்ளர போய் கதவை சாத்திக்கிறா. ஏய் கதவை தொரடி, ஏய் தொரடி கதவை அப்படின்னு அவங்க அண்ணன் கதவை தட்டிட்டே இருக்க. வானதி அப்படியே சில மாதிரி போய் கட்டில உட்கார்ந்துருக்காங்க. ஏய் சும்மா இருந்து தொல்லடாங்கிறாரு அவங்க அப்பா. அம்மா நீ இவளை சும்மா விட போறியா அப்படின்னு வசந்த் அவங்க அம்மா உசுப்பேத்தி விட்டுட்டு இருக்க. டேய் யாருடா சொன்னா? எவ்வளவு நேரம் அவ உள்ளறையே இருப்பான்னு நானும் பாக்குறேன், வெளியே வரட்டும். நீ சொன்ன மாதிரியே அவ கை காலை உடைச்சு வீட்டுக்குள்ளேயே போட்டுடலாம், அப்புறம் எப்படி வெளியில போவா? அவன் எப்படி இவளை தேடி வர்றான்னு பாக்குறேன், வரட்டும் இரு, இருக்கு அவளுக்கு அப்படின்னு அவங்க அம்மா சொல்ல. வரட்டும் வெளியே, இருக்கு அவளுக்குன்னு வசந்தும் வாசப்படியிலேயே நிக்கிறாரு. ஏய் கூவி கூவி மானமே போகுதுடா அப்படின்னு அவங்க அப்பா சொல்ல. யோ கொஞ்சம் நஞ்சம் ஒட்டி இருக்க மானத்தையும் தான் உன் பொண்ணு வாங்கிட்டா, அப்படியே விட முடியுமா? வரட்டும், இன்னைக்கு இருக்கு அவளுக்கு அப்படின்னு அவங்க அம்மாவும் வெறியோட உட்கார்ந்துருக்காங்க. பாண்டி வீட்டுக்கு தனியா வர்றத பார்த்துட்டு ஏய் ஏய் என்னடா போறப்ப அந்த பொண்ணை கூட்டிட்டு போன, இப்ப வர்றப்ப தனியா வர்ற, அவளை எங்க கொண்டு போய் தொலைச்சிட்டு வந்திருக்க? வீடு தேடி வந்தவளை இப்படி வீதியில விட்டுட்டு வந்திருக்கியடா, எவ்வளவு எடுத்து சொன்ன, மண்டையில ஏதாவது அறிவு இருக்கா? இப்படியே முறை பதில் சொல்லாத அப்படின்னு பாண்டியனை பார்த்து நடேசன் விடாம கத்திக்கிட்டு இருக்காரு. பாண்டி எதையும் சட்டை பண்ணாம செருப்பை கழட்டி விட்டுட்டு வீட்டுக்குள்ள வர்றாரு. டேய் பாண்டி எங்கடா அந்த பொண்ணை காணோங்கிறாரு சேரன். அண்ணே நான் வானதியை வீட்டுல விட்டுட்டு வந்துட்டேன்னு அப்படின்னு பாண்டி சொல்ல. என்னது வீட்டுல விட்டுட்டு வந்துட்டியா? ஏய் என்னடா அப்படின்னு சோழன் கேட்டுட்டு இருக்க. ஏய் என்னடா பண்ணிட்டு வந்திருக்க? கல்யாணம் பண்ணிக்கிறதா இருந்தா இங்க கூட்டிட்டு வந்திருந்தா நம்ம வேற ஏதாவது யோசிச்சிருக்கலாம்ல, அதை விட்டுட்டு வீட்டுல விட்டுட்டு வந்துட்டேன்னு சொல்ற அப்படின்னு சேரன் பதட்டமா கேட்க. வானதி அவங்கள அவங்க அம்மாவும் அண்ணனும் ரொம்ப அடிக்கிறதா சொன்னாங்க, மறுபடியும் அவங்கள வீட்டுல விட்டுட்டு வர்றது ஓகேவா அப்படின்னு நிலா பயத்தோட கேக்குறாங்க. ஏய் என்னடா அமைதியாவே நிக்கிற, என்னாச்சுன்னு சொல்லு, எதுக்கு அந்த பொண்ணை வீட்டுல விட்டுட்டு வந்த அப்படின்னு சேரன் கேட்க. இல்லனே நாங்க 2 பேரும் பேசிதானே இந்த முடிவு எடுத்தோம், இப்போதைக்கு அவ வீட்லயும் நான் இங்க இருக்கிறது தானே சரின்னு தோணுது, அவளை வீட்டுல கொண்டு போய் விட்டுட்டு அவங்க எல்லார்கிட்டையும் சொல்லிட்டு தான் வந்திருக்கேன், அவ ஏதாவதுன்னா எனக்கு போன் பண்ணுவாங்கிறாரு பாண்டி. ஏய் வானதி கிட்ட தான் போன் இல்லையடா
அப்படின்னு சோழன் கேட்க, ஒரு போன் வாங்கி கொடுத்துருக்கேன்டா, அங்க ஏதாவது பிரச்சனைன்னா அவ எனக்கு போன் பண்ணுவா, பாத்துக்கலாங்கிறாரு பாண்டி. ஏய், பிரச்சனைன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் ஏன்டா அங்க கொண்டு போய் விடணும்? அங்க இருக்க முடியலன்னு தானே அந்த பொண்ணு கிளம்பி இங்க வந்துச்சு. நீ வீட்டுக்கு போகவே மாட்டேன்னு சொல்லிட்டு இருந்தா, இப்படி நீ திரும்ப வீட்டுல கொண்டு போய் விட்டுட்டு வரலாமா? அறிவே இல்லடா உனக்கு. அவ அண்ணன் வேற சரியான பைத்தியக்காரன், சும்மாவே இருக்க மாட்டான்டா அவன் அப்படின்னு சோழன் பதட்டமா சொல்ல, ஆமாண்டா அவசரப்பட்டுட்டியோன்னு தோணுதுடா அப்படின்னு சேரனும் சொல்ல, இல்லண்ணே, நாங்க 2 பேரும் நல்லா பேசிதான் முடிவெடுத்திருக்கோம். அவளே அவ வீட்டுக்கு போறதுதான் சரின்னு சொன்னா. இப்ப அவ இங்க இருக்கணும்னா எங்களுக்கு கல்யாணம் நடக்கணும். கல்யாணம் பண்ற அளவுக்கெல்லாம் நான் எதையும் யோசிக்கலண்ணே. 2-3 வருஷம் போகட்டும், அப்புறமா அதை பத்தி யோசிச்சுக்கலாம். இதெல்லாம் சொல்லும் போது அவளும் புரிஞ்சுக்கிட்டா அப்படின்னு பாண்டி சொல்ல, டேய் சரிடா, கல்யாணம் வேணாம்னு நீங்க முடிவு பண்ணதெல்லாம் சரிதான். ஆனா வீட்டுல இருந்து கோச்சிட்டு வந்த பொண்ணை வீட்லயே கொண்டு போய் விட்டது சரியாடா? அதை நினைச்சாதான்டா எனக்கு பயமா இருக்கு. அந்த பொண்ணு வேற வீட்டை விட்டு போனதுல கண்டிப்பா அந்த பொண்ணு மேல கோவமா தான் இருப்பாங்க. அந்த பொண்ணு திரும்ப வந்ததை பார்த்தா அந்த பொண்ணு மேல கோவம் ஜாஸ்தி ஆயிட்டே இருக்கும்ல, போட்டு அடிப்பாங்கல்லடான்னு சேரன் கேட்க, இல்லண்ணே, இந்த முடிவை எடுத்ததே வானதி தான். அவளே வீட்டுக்கு போறேன்னு சொன்னா, ஒன்னும் கோவமாலாம் சொல்லல, தெளிவாதான் சொன்னா அப்படின்னு பாண்டி சொல்ல, எல்லாரும் அப்படியே அசந்து போய் பாத்துக்கிட்டு இருக்காங்க. நீ கேக்குற எல்லா கேள்வியும் நானும் கேட்டேன். என் வீட்டை பாத்துக்க எனக்கு தெரியும், சமாளிச்சுக்கிறேன்னு அவதான் சொன்னா. ஒருவேளை ஏதாவது நான் போன் பண்ணுன்னு சொல்லி தான் போனை வாங்கி கொடுத்தேன். வீட்டுக்கு தெரியாம தான் அந்த போனை வச்சிருப்பா. ஏதாவது பிரச்சனைனா எனக்கு போன் பண்ணுவானே, எதுவும் தப்பாலாம் நடக்காது அப்படின்னு நம்பிக்கையோட சொல்லிட்டு அங்கிருந்து நகர்றாரு பாண்டியன். ஏய், இவன் என்னடா லூசு மாதிரி பேசிட்டு போறான்? ஒன்னும் ஆகாதுன்னு எப்படின்னே நம்பிட்டு இருக்க முடியும்? அங்க வானதி அடி வாங்கிக்கிட்டு இவனுக்கு போன் பண்ணாம விட்டுட்டா, இவன் என்ன அந்த வீட்டுல என்ன நடக்குதுன்னு மேஜிக் பண்ணி பாப்பானா அப்படின்னு சோழன் சொல்ல, அவரு தான் இவ்வளவு கான்பிடென்டா சொல்றாருல, கண்டிப்பா அவங்க எல்லாமே பேசிதான் இந்த முடிவை எடுத்திருப்பாங்க, நீங்க விடுங்கிறாங்க நிலா. பாவண்டா அந்த பொண்ணு, அங்க எப்படி இருக்கோ என்ன பண்ணுதோ அப்படின்னு சேரன் சொல்ல, எல்லாரும் கவலையான முகத்தோட நிக்கிறாங்க. நாளைய ப்ரோமோவில் வானதி வீட்டுக்குள்ள ஒரு இன்ஸ்பெக்டர் லேடி வர்றாங்க. அவங்க அம்மா கிட்ட வந்து வானதியை வர சொல்லுங்கிறாங்க. அவங்க அம்மா பதறி போய், வானதி, ஏய் வானதி, வெளியில வாடி அப்படின்னு கத்த, வானதி கதவை திறந்துட்டு வெளியில வர்றாங்க. ஐயோ, என்ன வானதி, போலீஸ் வந்திருக்குது அப்படின்னு அவங்க அப்பா பதட்டமா கேட்க, வானதி இன்ஸ்பெக்டர் கிட்ட வர்றாங்க. நீ தான் எங்களுக்கு ஃபோன் பண்ணியாமா அப்படின்னு கேட்க, ஆமாங்க மேடம், நான் தான் கால் பண்ணி கம்ப்ளைண்ட் கொடுத்தேன் அப்படின்னு வானதி சொல்ல, இவங்க தானே அது அப்படின்னு வீட்டில் இருக்கவங்கள பாக்குறாங்க இந்த லேடி. ஆமாங்க மேடம், இவங்க எல்லாரும் தான் அப்படின்னு வானதி சொல்ல, அவங்க அண்ணனும் அம்மாவும் பதட்டமா ஒருத்தருவத்தை பாத்துக்கிறாங்க. என்னம்மா, நீங்க எல்லாரும் சேர்ந்து இந்த பொண்ணை டார்ச்சர் பண்றீங்களா அப்படின்னு கேட்க, அவங்க அம்மாவோட உதடெல்லாம் தந்தி அடிக்க ஆரம்பிச்சிருது. மேடம், நாங்க ஏன் இவ்வளோ டார்ச்சர் பண்ண போறோம் அப்படின்னு அவங்க அம்மா கேட்க, நீங்க எல்லாரும் சேர்ந்து டார்ச்சர் பண்றீங்கன்னு தான் உங்க பொண்ணு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்குது அப்படின்னு இன்ஸ்பெக்டர் சொல்ல, ஆன்னு பார்த்துட்டு இருக்காங்க அவங்க அண்ணனும் அப்பாவும். 3 பேரும் ஒருத்தர் பயமா பார்த்துக்க, வானதி தைரியமா நிமிர்ந்து நிக்கிறாங்க. அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு நாளைக்கு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.